எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப ஆழமான கருத்து பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த சிந்தனை பயணத்தை ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். இன்னைக்கு நாம சிந்திக்க போற தலைப்பு கரையற்றது. அதாவது எந்த ஒரு எல்லைக்குள்ளேயும் அடக்கவே முடியாத அந்த எல்லையற்ற ஒன்றை பற்றிய ஒரு தியானம் தான் இது. முதல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளேயும் அடக்க முடியாத ஒரு பரந்த உணர்வு நிலை இருக்க முடியுமா? அதுதான் நாம இப்போ கொஞ்சம் ஆழமா ஆராய போறோம். அந்த மூல நூல்ல வர்ற இந்த வரி வெறும் ஒரு சாதாரண பிரார்த்தனை மட்டுமில்ல. ஓ, அந்த எல்லையற்ற பேருணர்வ என்னால எந்த வடிவத்திலையும் அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம உணரணும்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு ஆழமான புரிதலுக்கான தேடல் இது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்ற நம்மகிட்ட இருக்கிற மொழி, மனம் மாதிரியான கருவிகளை வச்சு நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? அந்த எல்லையற்ற பேருணர்வ வார்த்தைகளால நம்மால வரையறுக்க முடியலனாலும் நம்ம வாழ்க்கையில நாம உணர்ற அன்பு, அறிவு, சில ஆழமான உணர்ச்சிகள் மூலமா நாம அதை தொட்டு உணர முடியுது. அது அந்த பேருணர்வோட ஒரு சின்ன துளி மாதிரி. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. பாருங்க, நம்ம அனுபவங்கள் எவ்வளோ பரந்தது, எவ்வளோ விசாலமானது. ஆனா அதை விளக்க நாம பயன்படுத்துற நம்ம மனசும் மொழியும் ரொம்பவே வரையறுக்கப்பட்டது. ஒரு சின்ன பெட்டி மாதிரி. அதனாலதான் அந்த பரந்த அனுபவத்தை சுத்தி நம்மால ஒரு எல்லையை உருவாக்கவே முடியல. அப்போ ஒரு கேள்வி வருதில்ல, நம்ம மனசாலையும் வார்த்தைகளாலையும் வரையறுக்கவே முடியாத ஒன்ன வரையறுக்க முயற்சி பண்றது அதோட வேலை இல்லைன்னா அப்புறம் அதோட உண்மையான வேலை தான் என்ன? அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? வாங்க யோசிப்போம். நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு இந்த தியானம் ஒரு ஆச்சரியமான, ஒரு அருமையான பதில கொடுக்குது. மனசோட உண்மையான, அதே சமயம் ரொம்பவே கடினமான வேலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மனசோட வேலை அந்த எல்லையற்றத அளந்து பார்க்கறதோ வரையறுக்க முயற்சி பண்றதோ கிடையாது. அதுக்கு பதிலா அது அமைதியாகி அந்த பேருணர்வுல முழுசா கரைஞ்சு போய் அதுல திளைச்சிருக்கணும். இதுதான் அதோட உண்மையான நோக்கம். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இதே கருத்தை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே திருமந்திரம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பழங்கால ஞானம் நமக்கு இன்னும் ஒரு தெளிவை கொடுக்கும். முதல்ல இந்த முழு பாடலையும் ஒரு நிமிஷம் அப்படியே உள்வாங்கிக்கங்க. இதோட கவிதை நயமும் சரி, இதுல இருக்கிற ஆழமான கருத்தும் சரி, நாம சிந்திச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு எவ்வளோ வலு சேர்க்குது பாருங்க. இந்த பாடலோட இந்த ஒரு வரியில எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. கரையே இல்லாத ஒண்ணுக்கு யாராவது போய் கரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறது மூலமா எல்லையற்றத நம்ம சின்ன அறிவை கொண்டு வரையறுக்க முயற்சி பண்றது எவ்வளவு வீணான செயல்னு நமக்கு உணர்த்துறாங்க. இங்கதான் இந்த தியானத்தோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்கு. அதாவது எந்த அலைகளுமே இல்லாத, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கிற தெளிந்த நீரை போன்ற அமைதியான மனசுதான் அந்த எல்லையற்ற பேருணர்வை உணர்வதற்கான ஒரே வழின்னு சொல்றாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு உருவகம் பாத்தீங்களா? இப்போ இந்த பழங்கால ஞானத்தை நமக்குள்ளேயே பொருத்தி பார்க்கலாம். இந்த அமைதியான நீர்நிலைங்கிற உருவகம் நம்ம மனசுக்குள்ள எப்படி ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துதுன்னு சிந்திச்சு பார்ப்போம். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். மனசோட தெளிவும் அமைதியும் வெறும் இலக்குகள் இல்ல. அதுதான் அந்த எல்லையற்ற பேருண்மையை நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. அமைதியான மனசுலதான் பிரபஞ்சமே பிரதிபலிக்கும். இந்த சிந்தனைய இந்த ஒரு அழகான கேள்வியோட நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களுடைய மனம் அலைகளே இல்லாத அந்த தெளிந்த நீர் போல இருக்கா? இந்த கேள்விய நாள் முழுவதும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்க. நன்றி.